ஹாய் ஹலோ மக்களே, நான் இன்றைக்கி வறுத்து அரைச்சி சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இதில் மசாலாவில் பட்டை, லவங்கம், கிராம்பு, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்குங்க. தேங்காய் போட்டு கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே கொஞ்சம் கசகசா ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை ஆற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. சின்னது, எங்கள் வீட்டில் குக்கர் தான் இருக்குது, நான் வச்சுக்கினேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மக்களே. வதக்கி விடுறதுல தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வேன். எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்தா தான் எங்கள் பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை, சப்பாத்தி, இட்லி. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. உப்பு போட்டு வதக்கிறதுலாம் டேஸ்ட்டு வரும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கி விடுறதுல தான் டேஸ்ட்டு இருக்கும் குழம்பு. எப்பயுமே வதக்கணும். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு சிக்கனையும் சேர்த்து கழுவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்குங்க மக்களே. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வதக்கி விட்டு நான் இப்போ ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் மிக்சியில், அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவும் அந்த மிக்சியும் கழுவி அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடும். கலந்து விடுறதுலாம் டேஸ்ட்டு. கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் நல்லா வதக்கி விடுங்க. அந்த குழம்பு அந்த உருளைக்கிழங்குலேயும் அந்த சிக்கன்லேயும் சேர்த்து அந்த மசாலா சேர்ந்து நல்லா வதக்கிறதுல தான் டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிறதுல தான் டேஸ்ட். குழம்பே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. இங்கே பாருங்கள், குக்கர் போட்டு மூடி எப்படி குழம்பு மாதிரி கிரேவி மாரி